ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜெயேஷ் பேசுகிறேன் ஆர்ஜி கஸ்டம்ஸ்லேருந்து கைஸ். இன்றைக்கி நம்ம எடுத்துகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசல் டைட்டானியம் மாடல். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோர்ட் ஃபிகோ தான் கைஸ். இந்த வண்டி நம்மகிட்ட என்ன வேலைக்காக வந்திருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த வண்டி வந்து ஏசி கம்ப்ளைண்ட்காக தான் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து கூலிங் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்துச்சு. ஸோ நான் கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணிடலாம் சார், டயக்னோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து எந்தளவுக்கு கம்ப்ரஸர் பம்பிங் இதெல்லாம் தாண்டி வந்து கேபினில் எந்தளவுக்கு கூலிங் எஃபிஷியண்ட்டாக தள்ளுது. ஸோ இந்த டெம்பரேச்சரை முதல்ல செக் பண்ணுன்ற போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி செக் பண்ண ஆரம்பிச்சதில் இப்போது டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 32.9 இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். ஸோ டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 டிகிரி கிட்டே வந்துருங்க. 24 தாண்டி கூலிங் ஆகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகலை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 டிகிரி வரைக்கும் தான் கூலிங் ஆகுது. ஏன்னா நார்மலாக காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 10 டிகிரி மேக்ஸிமம் பகலில் ஆகும். நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 டிகிரி 6 டிகிரி கூட கூலிங் நல்லாவே ஆகும் கைஸ். இப்போது இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 24 டிகிரியோட நிற்கிது. அதுக்கப்புறம் கூலிங் பெருசாக ஆகலை. இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 87,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில், அதாவது வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்லைனா வந்து ஒரு 80,000 to 90,000 கிலோமீட்டர்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா காமனாகவே எவாபரேட்டர் காயில் தான் போயிருக்கோன்னு சொல்லுவோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எவாபரேட்டர் காயில் தான்றது 100% சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து வண்டி செக் பண்ணாமல் நம்ம வந்து தூரத்துலேருந்து வீடியோ பார்த்துட்டு இதுவாக தான் இருக்குன்றதும் நினச்சிட வேண்டாம். ஸோ சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணோன்னா வண்டி வேணும் கைஸ். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணது கஸ்டமர் வந்து ரொம்ப டைம் கொடுத்தாரு. அண்ட் மொரோவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியுமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ வண்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது ஃபைனலாக வந்து காயில் தான் கம்ப்ளைண்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ கம்ப்ளைண்ட் சொன்ன பிறகு கஸ்டமருமே அந்த அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா வந்து என் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி காயில் காஸ்ட் மாறும். ஸோ அதுக்கான லேபருமே மாறும் கைஸ். ஸோ இந்த வண்டியில் வந்து காயில் தான்றதை வந்து கண்டுபிடிச்ச பிறகு காயில் வந்து புதுசு வர வச்சு ஃபோர்டோட ஓய் தான். ஸோ வர வச்சு வந்து பார்த்திங்கன்னா காயிலை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் காயிலில் லீக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த நெக் ஆஃப் த பைப்பில் இது வந்து கம்பல்சரி இந்த மாடல் ஆஃப் காயில்ஸ்க்கு வந்து நடக்கும். ஸோ காயிலோட லைஃப் டைம்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் மேக்ஸிமம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ், ஒரு 80,000 to 90,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும் கைஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவங்களோட யூசேஜ் டிபெண்ட் பண்ணி, யூசேஜ் ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு 8 to 9 இயர்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணிடும். யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இல்லைனா 3 இயர்ஸ், மேக்ஸிமம் 5 இல்லைனா மினிமம் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து காயில் போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க காயில் ப்ரொவைட் பண்ணும்போது அலுமினியத்தில் தான் தருவாங்க, காப்பரில் வராது. காயில் போகிறதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது. ஃபில்டர்ஸ் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணலன்னா டஸ்ட்டு பிளாக் ஆகி காயிலில் பின் ஹோல்ஸ் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ இப்போ காயிலில் மாற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஹோஸுமே டேமேஜாக இருந்தது. டிஸ்சார்ஜ் ஹோஸையும் வர வச்சு ஃபிக்ஸ் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் போட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஏற்றினோம் கைஸ். ஸோ கேஸ் ஏற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 6 டிகிரி செல்சியஸ் காட்டுது. இது வந்து நைட் டைம்ன்றதுனால 6 டிகிரி செல்சியஸ் காட்டுது கூலிங்கு. நான் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் எந்தளவுக்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுதோ அந்தளவுக்கு கூலிங் வந்து உள்ளே காட்டும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பகலில் மேக்ஸிமம் 10 டிகிரி வரைக்குமே அந்த கூலிங் நல்லாவே தெரியும் கைஸ். ஸோ இதேமாரி ப்ராப்ளம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் ஒர்க் பண்ணோம், இல்லை ஏசி ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் வேறு 2 இடம் நம்ம ஷாப் தான் கைஸ். இதேமாரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.